பாரிஸில் இருக்க குஜராத் கடை. குஜராத்தி கடைக்கெலாம் இது அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் இல்லை. அப்போ என்ன எக்ஸைட் பண்ணால் இங்கே போனால் அன்லிமிட்டடாக சப்பாத்தி கிடைக்கும் அப்படின்னு. இப்போ அன்லிமிட்டட் சப்பாத்தி, நம்மளுக்கு இந்த அன்லிமிட்டட்ன்றது ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்கும்ல. ஏன்னா ஒரு கம்மியான ஒரு காசு கொடுக்க போகிறோம், எவ்வளோன்னா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு மேட்ரு. ஃபஸ்ட்டு வந்தப்போ எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்போல்லாம் வந்து பயங்கரமாக கிரிக்கெட் விளையாட்டு இந்த டைமு ப்ராக்டிஸ் பண்ணுற டைமு. ஸோ செம்மையாக பசிக்கும். முதல்ல வாட்டி வந்து ஒரு 13 சப்பாத்தி சாப்பிட்டேன் நைட்டு. வெறும் சப்பாத்தி மட்டும்தான். ஃபஸ்ட்டு தெரிஞ்சது வந்து அந்த ஃப்ரெண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால தான். வந்து போகலான்னு சொல்லிட்டு இந்த கடை ஒன்று இருக்குது, போய் சாப்பிட்டு பார்க்கலாம், அவன் நல்லாயிருக்கும், ட்ரிப்ளிகேனில் இருந்ததுனால அவனுக்கு இந்த இடம் பழக்கம் போல், போய் சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி கேட்டான். 13 சப்பாத்தி எனக்கு ஞாபகம் இருக்குது. 13 சப்பாத்தி அதை சாப்பிட்ணுன்னே சாப்பிட்டது. பசியெலாம் போயிடுச்சு. பசியில் 4வது, அதாவது 4 சப்பாத்தியில் வந்து 4வது சப்பாத்தியில் 5வது சப்பாத்தியில் பசி போயிடுச்சு. 6-7 சப்பாத்தியில் டேஸ்ட்டுமே போயிடுச்சு. அந்த டேஸ்ட்டோட எக்ஸைட்மெண்ட் இருக்குல்ல, அதுவுமே போயிடுச்சு. 13லாம் வந்து வீம்புக்குன்னு நம்ம குத்த காசுக்கு சாப்பிட்ணும். குஜராத்தி தாலி அன்லிமிட்டட் சப்பாத்தி கிடைக்கும். கூட சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் உனக்கு சாவல் கொடுப்பானுங்க, ரைஸ் கொடுப்பானுங்க, அது கூட சப்ஜி கொடுப்பானுங்க, ரோஸ்டட் பப்பட் இருக்கும், கொஞ்சம் ஊறுக்காய், பச்சை மிளகா, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். அது எனக்கு பிடிச்சி போச்சு. அப்படின்னா என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் நான் கூப்பிட்டு வருவேன். இப்போ ரொம்ப நாள் கழிச்சு பாரிஸில் இந்த பக்கம் ஒரு வேலையாக இருந்ததுனால சரி ஓகே இங்கே சாப்பிடலாமே, ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வேலை என்னமோ திருநெல்வேலியில் தான். திருநெல்வேலியில் வேலை முடிஞ்சிச்சு. சரி ஓகே லஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு யோசிச்சப்போ சரி ஓகே இங்கே போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரொம்ப நாள் ஆச்சு இங்கே சாப்பிட்டு அப்படின்னா. இங்கே எனக்கு லாஸ்ட்டாக சாப்பிட்ட மெமரி தான் எனக்கு இன்னும் ஸ்பெஷலாக இருக்குது. அந்த சப்பாத்தி, அன்லிமிட்டட் சப்பாத்தி, அந்த சப்பாத்தியில் வந்து அந்த நெய்யோடு இருக்க ஒரு சப்பாத்தி இருக்குல்ல, அது அவங்களோட சப்ஜி. அதனால தான் சரி ஓகே உள்ளே போயிட்டு இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்போக்கும் இப்போ இருக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. மேபி நான் ரொம்ப வருஷம் கழிச்சு சாப்பிட்றனால அந்த ஃபீல் இருக்கான்னு தெரியல, ஆனால் டிஃப்ரென்ஸ் இருக்குது. மேங்கோ ஜூஸ், ரசமலாய், ஸ்ரீகண்டே, குலாப் ஜாமுன். மேஜராக பருப்பு தான் இருக்குது. இதில் கொஞ்சம் வேர்க்கடலை பருப்புலாம் போட்டு மீல் செட் சாப்பிட்ற ஸ்டைலில் இருக்குது. தயிரில் லாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சு சக்கரை கடை போடுவாங்க. நம்ம வந்து அதை லசியாக சாப்பிட்டு இது இருக்குல்ல, இதை வந்து நம்ம பாம்பே லசியில் சாப்பிட்டுருக்கோம். இது மதியானத்துக்கு இதுதான், நைட்டுக்கு இதுதான். நைட்டு வந்தால் இதே மாதிரி சாப்பிட்டுருப்பாங்க. அப்படியே ஒரு 4-5 சப்பாத்தியை போட்டு திரும்ப ரைஸை போட்டு அப்புறம் வந்து எண்ணெயில் போட்டு பொரிப்பாங்க. பப்பட் வந்து சுட்டு தருவாங்க. அதான் புளியும் தக்காளியும் போட்டு நல்ல ஒரு புளிப்பாக இருக்கும் ரசம். அப்போ தான் அது ரசம். இல்லை பெப்பர் ஃப்ளேவர் இல்லை, பெப்பர் டேஸ்ட்டாச்சும் இருக்கும் ரசத்தில். இதில் எந்த டேஸ்ட்டுமே இல்லை. ரசமலாய், மேங்கோ பீர் சூப்பராக இருக்குது. இது எனக்கு ஆக்சுவலாக இங்கே ரொம்ப பிடிக்கும். அப்படியே மேங்கோவை அரைச்சி கொடுத்தா அப்படி இருக்கும். ஒரு மாம்பழத்தை அப்படியே அரைச்சா அப்படி இருக்கும். அந்த இதில் இருக்குது, அந்த டேஸ்ட்டில் இருக்குது. கன்சிஸ்டன்சியும் அதே கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இது எதுவும் போட்டு மிக்ஸ் பண்ண மாதிரிலாம் எனக்கு தெரியல. இது பியூர் மேங்கோவை அப்படியே எடுத்து பண்ண மாதிரி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்வீட்டை வந்து நான் இது வரைக்கும் எங்கேயும் சாப்பிட்டதில்லை. குலோப் ஜாமுன் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கு. கொஞ்சம் ஒரு ஏலக்காய் ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் டாமினேட் பண்ணுது. ஜீரா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதனாலேயும் என்னமோ கொஞ்சம் ஆடாக இருக்குது, ஆனால் டேஸ்ட் நல்லா தான் இருக்குது. இன்னும் அப்படியே மெயின்டைன் பண்ணுறீங்க நீங்கள்? சேம் அந்த மெனு எதுவும் சேஞ்ச்? நோ சேஞ்சஸ். 3 வெஜிடபிள்ஸ், ரைஸ், சாம்பார், ரசம், கர்ட், பாப்பட், பிக்கல், அன்லிமிட்டட் சப்பாத்தி. என்னோட கஸ்டமர் பேஸ் 90% சவுத் இந்தியன்ஸ். பிரேம் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தப்போ ஒரு ஸ்வீட் மட்டும் சாப்பிட்டேன். ஓகே, ஸ்வீட் தாலும் கிடைக்கும், சாம்பாரும் கிடைக்கும், ரெண்டுமே கிடைக்கும். ரெண்டுமே ஆப்ஷன் இருக்குது. ஒரே டிஷ் தான் இருக்குது, தாலி மட்டும்தான். அதில் வந்து 3 இது எடுத்து வந்து வச்சுருவாங்க. சப்ஜி வந்து கேட்க அதில் ஊற்றுவாங்க. வைக்கிறப்ப கேர்டும் ஒரு ஸ்பூனும் இருக்கும். இவங்க ஸ்பூனில் தான் அந்த இதுவே சாப்பிட்றது. எல்லாம் தாலி தான். ஓகே, டே ஆர் நைட் இட் இஸ் ஒன்லி தாலி. குஜராத்தி தாலின்னு சாப்பிட்டது வந்து ஒரு 4 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். சர்வ் பண்ணுற விதம் இங்கே எப்படி இருக்குன்னா, முன்னாடி விலாஸில் வந்து நான்வெஜ் பரிமாறுவாங்க. ஒரு பிளேட்டில் எடுத்து வந்து காட்டி நம்ம என்ன கேட்குறோமோ அதை எடுத்து மறுபடியும் அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வந்து கொடுப்பான். சூடாக பெரட்டியோ இல்லை வறுத்தோ. அந்த மாதிரி இவங்க ஸ்வீட் எடுத்து வந்து காட்டுறாங்க எது வேணும்னு சொல்லிட்டு. நம்ம அதை வந்து ஒன்று சூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம ஷூட் பண்ணுறதுக்கு டைம் வந்து வெளியே சரியான வெயில், ஆனால் உள்ளே வந்து அந்தளவுக்கு தெரியல. ஜென்ரல் சாம்பார் கொடுப்போம். ஸ்வீட் தால் கேட்டால் குஜராத்தி ஸ்வீட் தால் கேட்டால் ஸ்வீட் தால் கொடுப்போம். சர்வீஸ்லாம் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. கேட்கறதுலாம் அதெல்லாம் ஒரு ப்ளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஓவராலாக சாப்பிட்டதில் அந்த மேங்கோ கீர் ஒன்று இருக்கும். இங்கே வந்து நான் சாப்பிட்டதுலேயே எனக்கு மொத்தமாக எல்லாம் பிடிச்சிருக்கு.